மாமியார் ரொம்ப கடினம் சொல்லிச்சு. எப்படி என்ன சமாளிச்சிய? கிளம்பிய சமாளிச்சு உள்ள ரகசியம் எனக்கு என்ன தெரியும். ஒரு நிமிஷம். கிளவி குட்டி சாத்தான போலியாக்க எங்க நிப்பான்னு தெரியாது. பொருள் கேட்டுட்டு வந்துடப்படாது. கிளவிய சமாளிச்சவள ரகசியம் எனக்கு தான் தெரியும். கல்யாணம் முடிஞ்ச டைம் ஒரு நாள் கிளவி துணி இலக்க வந்தா. நான் துணியை கல்லுல போட்டு நல்லா அடிச்சு கிழிச்சு கொடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் என்னட்ட துணி இலக்க செல்லவே மாட்டாளே. அடுத்தது ஒரு நாள் சோரங்கரையும் வச்சது. நான் உள்ள மிளகு போட்டு உப்பையும் வாரி போட்டு கறி வச்சு கொடுத்து போட்டேன். கிளவி வயிற்று போக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் என்னட்ட ஒரு நாள் அவச்ச செல்ல மாட்டான். அரிஞ்சு பறையை கொடுப்பேன். அரிஞ்சு பறையை கொடுத்து நான் ஏதோ பாட்டு வந்து டிவி பார்த்துட்டு இருந்துகிட்டவன். அடி கள்ளி இதா போன வேலை இல்ல. கொஞ்ச நான் சரியாக்கி தரல என்ன? அலக்கலக்கு நீதான் அலக்கணும். துணிய கல்லுல அடிச்சு கீர்னேன்னு வச்சிய கைய தள்ளி உடச்சு போடுவோம் பாத்துக்க. மிளகு பொடியோ உப்போ கையில எடுத்தேன்னு வச்சுக்க கொன்னே போட்டு போடுவேன். உனக்கு சமையல் படிச்சு தந்துட்டு தான் எனக்கு மறு வேலை.